எஸ்டிஆரோட பெரிய கம்பேக் ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம். சிம்பு இப்படிலாமா நடிப்பாரு? எஸ்டிஆர் ஃபேனுக்கு ட்ரீட் இது. எஸ்டிஆர் ஃபேனுக்கு பக்காவா இருக்கும். ஓப்பனிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும். படம் நல்லா இல்ல, த்ரிஷா நல்லா இருந்தாங்க. படம் நல்லா தான் இருக்கு. கரெக்டா செட்டா இருக்கு அந்த பாட்டு, அவ்வளவுதான். சரியான மியூசிக். அதெல்லாம் அவரை பத்திலாம் நம்மலாம் வேற லெவல். அவர்லாம் அவ்வளவுதான். அவர் பத்திலாம் யாராலையும் கம்பேர் பண்ண முடியாது. அவர்லாம் வேற லெவல். அபிராமி மேம் கமல் சாரோட ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் தான் இருக்கும், ஆனா அதுலயுமே அவங்களோட லவ் அழகா இருக்கும். ரொம்ப ஆக்டிங் செம்ம செல்லம். உனக்கு அழிவே கிடையாது. நீ 10 தலை ராவணன் தான். இந்த படத்துலயும் நீ 10 பல ராவணனா கேட்காத பேச்ச கேட்டு ஆடி இருக்கிற. புரியல, அதெல்லாம் வேற லெவல் படம். இதுவும் நல்லா தான் இருக்கு. நிறைய பேர் மொக்கன்னு சொல்லிட்டு போவாங்க, அது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ். எனக்கு பிடிச்சிருந்தது. மொக்கன்னா நீங்க பார்க்க வராதீங்க, அவ்வளவுதான். அதெல்லாம் நம்ம அவர்லாம் எங்கேயோ இருக்காரு. அவர்லாம் லெஜெண்ட். அவரு லாஸ்ட்ல ஒரு பாட்டு வரும், விண்வெளி நாயகான்ட்டு. கமலாசன் சார் கரெக்டா செட்டா இருக்கு அந்த பாட்டு, அவ்வளவுதான். சரியான மியூசிக். அதெல்லாம் அவரை பத்திலாம் நம்மலாம் வேற லெவல். அவர்லாம் அவ்வளவுதான். அவர் பத்திலாம் யாராலையும் கம்பேர் பண்ண முடியாது. அவர்லாம் வேற லெவல். த்ரிஷா மேம், கமல் சார், த்ரிஷா மேம், சிம்பு சார் எல்லாம் பக்கா பக்கா பக்கா. மணிரத்னம் படம் அதான் மேஜிக் இருக்குன்னு சொன்னாங்கல்ல த்ரிஷா மேம், அதே மாதிரி கரெக்டா மேஜிக் இருந்திருக்கு படத்துல. நல்லா தான் இருக்கு. செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கும், பார்க்கலாம். ஏஆர் ரகுமான் சார் 5 வகை பூவு அப்படின்னு சொல்றப்ப அந்த குழந்தை காணா போயிருது, அழுக வந்துருது. ஓகே, ரொம்ப இமோஷனலா காட்டல. விண்வெளி நாயகர், அப்புறம் அந்த லவ் சாங்கு. ஆமா, எதுக்குன்னா நம்ம சிம்பு கதை பிரகாரம் வந்து கொஞ்சம் இறந்துடுறாரு. அப்புறம் அதுக்கப்புறம் அந்த பாட்டை ஹைப் பண்ணோம்னா அது நல்லா இருக்காது. ஏன்னா அவரு இப்பதான் கூட்டிட்டு வந்து என்னோட வாரிசுன்னு, கலை வாரிசுன்னு காட்டி இருக்கிறாரு. யாராலையுமே தன்னோட காலம் இருக்கிறப்ப எந்த நடிகராலையும் காட்ட முடியாது. அப்படி நம்மவரோட அந்த மனசை பார்த்துட்டு அந்த 2 வரியோட நிப்பாட்டிட்டு வேற ஒண்ணு. சிம்பு ஆக்டிங் செம்ம செல்லம். உனக்கு அழிவே கிடையாது. நீ 10 தலை ராவணன் தான். இந்த படத்துலயும் நீ 10 பல ராவணனா கேட்காத பேச்ச கேட்டு ஆடி இருக்கிற. நீ பண்ண கேரக்டர் சூப்பரு. அக்கா சொல்றேன் கேட்டுக்க, ஓகேவா? உனக்கு அந்த நீங்க கும்பிட்ட அந்த ராகவேந்திராவும் கூட இருப்பாரு. நீ நடிச்ச அந்த ஈஸ்வரனும் கூட இருப்பாரு. அந்த ஈஸ்வரனோட யாரு போர்ஷன்ஸ் ஃபுல்லா இருக்கு. நீ படம் பாத்தியா? எப்ப பார்த்துட்டு தான் வருது. பார்த்துட்டு வந்து ரிவ்யூ பண்றியா? சிம்புக்கு வந்து போர்ஷன் கம்மியா இருக்குதுன்னா நம்ம 2 பேரும் வெளியே போவோம். யாருக்கு அதிகமா இருக்குன்னு மக்களை கூப்பிடுவோம், பேட்டி வச்சுக்கலாமா? சிம்புக்கு அதிகமா தான் இருக்கு. அந்த பாப்பாக்கு தெரியாம சொல்லு, ஓகேவா? தலைவரே 2 வருஷம் கழிச்சு தள்ளி விட்டு பாதி படத்துக்கு மேலதான் வராரு. மக்கள் அப்படிலாம் கிடையாது. 2 பேருக்குமே ஈக்குவலா இருக்குது. சிம்புக்கு தான் அதிக போர்ஷன். ஓகே, ஏன்னா நாங்களே கூட்டிட்டு வந்து நாங்களே யாரும் கால வாரிலாம் விடுற பழக்கம்லாம் நம்ம ஊருக்கு கிடையாது. ஏன்னா தமிழண்டா, நான் ஒரு தமிழண்டா, எனக்கு இரு நான் சொல்றேன், பேசிட்டு இருக்கேன்ல. ஏய், ஒரு 5 நிமிஷம். தமிழண்டா, நான் ஒரு தமிழண்டா, எனக்கு படையே ரசிகண்டா, கெட்டவன்னு பேர் எடுத்த நல்லவண்டா, என் வெற்றிக்கு காரணம் ஆண்டவண்டா, தடை பல வென்றவண்டா, தலைக்கணம் விட்டவண்டா. அந்த தலைக்கணம் விட்டதாலதான் ஆண்டவன் தான் அவரை வந்து தூக்கி விட்டுருக்காரு. ஓகேவா? டக் லைஃப் வந்துச்சு. யாரு தூக்கிட்டு வந்து கொடுத்தாரு? இந்த ராஜ் கமல்ல எத்தனை நடிகர்கள் இருக்காங்க. சிம்பு வரணும்னு முடிவு பண்ணிட்டாரு ஆண்டவர். அதை கரெக்டா கொடுத்துருக்காரு. இதுலயும் அதிகமா தான் சீன் கொடுத்துருக்காரு. ஓகேவா? எங்களுக்கு எந்த தலை கணமும் இல்ல, தலைக்குள்ள கணமும் கிடையாது. ஓகேவா? திருசா வந்து டான்ஸ் எல்லாம் ஆடல, பாடகியே வராங்க. ஓகே, நாங்க எதுக்கு யூஸ் பண்ணிருக்கோமோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகே, படம் வந்து ஸ்டார்டிங்ல எடுத்தோன்னே எங்க நாயகனை ஞாபகப்படுத்தினாங்க. அப்படியே ஒரு சீன் மாறணும்னு. ஏன்னா மும்பைல எல்லாம் எப்ப குண்டு வெடிப்பு கலாச்சாரம் நடக்கும்னு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு பாசம், பற்று, இறக்கம் எல்லாமே கம்மியானவங்க. அந்த ஊர்ல ஒரு பையனை கண்டெடுக்கிறாரு. அவங்க அப்பா வந்து ஒரு பாம் பிளாஸ்ட்ல இறந்து போயிடுறாரு. அந்த பையனை எடுத்துட்டு இனிமே உன் தலையெழுத்து என் தலையெழுத்து ஒண்ணுதான் சொல்றாரு. எடுத்து வளர்க்கிறப்ப அமரனா உருவாக்கி தன்னோட இடத்த அவர் கொடுக்குறாரு. கதைப்படி கொடுக்குறப்ப இதை தாங்க முடியாத அந்த சூழ்ச்சிக்காரன் நாசர் சார் வந்து அவனை வந்து ட்விஸ்ட் பண்ணி உங்க அப்பனை கொன்னது நம்மவர்தான்னு சொல்லி அவரை கொண்டு போய் இமயமலையில இருந்து உருட்டி விடுறாங்க. மறுபடியும் 2 வருஷம் கழிச்சு வந்து நம்மளை வச்சு செஞ்சவனெல்லாம் வச்சு செய்யறாரு விண்வெளி நாயகர். அதான் கதை. ஆனா கடைசியா நம்ம பண்ணினது தப்புன்னு நினைச்சு சிம்பு சாவுறாரு. அதான் ஓகேவா? கதை வந்து நெகட்டிவா கதையை கொண்டு வந்தா கூட பாசிட்டிவா எங்களால பண்ண முடியும்ன்றத மணிரத்னம் மறுபடியும் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. வெரி வெல் ஆஃப் யூ, டாக் ஆஃப் யூ, டக் லைஃப். ஓகே, ஆமா, நான் சொன்னது கரெக்ட் தான்.
அப்படின்னு கெட்டா நிக்கிறாரு. உயர் நீதிமன்றமே சொல்லியும் நான் சொல்ல மாட்டேன், மன்னிப்பு கேட்க மாட்டேன். அந்த மன தைரியத்துக்காச்சு வந்து படம் நல்லா இருக்கணும்னு சொல்லணும் தான் நான் வந்தேன். ஆனா வந்து நீங்க கேக்குற கேள்விகள் எல்லாம் கேட்கும் போது நான் எப்படிடா உண்மையை மறைக்க முடியல. ஆனா பெங்களூருக்கு வந்து இல்லடா, ஆனா பெங்களூருக்கு வந்து ஒரு நல்லது பண்ணிருக்காரு. மிகப்பெரிய தவறு பண்ற படம் சூப்பரா இருக்குங்க. ஒன் டைம் வாட்சபிள், நல்லா இருக்கு. பெங்களூர் மக்களே நீங்க எல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க இந்த படத்தை. ஆமா, படம் சூப்பரா இருக்கு. அது என்ன ஒரு சின்ன எங்க படம்னா லேக் இருக்க தானே செய்யும். படமே ஸ்லோவா போகுதுன்னா அதுக்கு என்ன செய்ய முடியும், நம்மளா படத்தை தள்ள முடியும். நல்லா இருக்குங்க படம். ஓகே, அருமையா இருக்குடா. மார்ச் பாஸ்ட் மியூசிக்லாம் இருக்கு உள்ள. மியூசிக் உண்மையிலே சொல்றேன், ஏஆர் ரகுமான் சார் மியூசிக் பாக்கலாம் நல்லா இருக்கு. அந்த பிஜிஎம் பாக்குறேன், லெஃப்ட் ரைட்ன்ற சைட்ல தான் வரல. மார்ச் பாஸ்ட் மியூசிக்லாம் போட்டு வச்சிருக்காரு ஏஆர் ரகுமான் சார். எனக்கே ஒன்னும் புரியலையே. வாட் இஸ் திஸ்? இப்ப பிரச்சனையே நான் உனக்கு முன்னாடி சொன்னேன் பாத்தியா, 10 நிமிஷம் லேட்டா கூட்டு வந்தான்ட்டு. அப்பயே அந்த என்ட்ரி ஆகும்போது தலைவன் என்ட்ரி ஆகலாம், அதான் சந்தோஷப்பட்டேன். நானே அந்த பாட்டுக்காக தானே வந்தேன். அது என்ன தி வாய்ஸ் நல்லா இருக்கா இல்ல சின்மயி வாய்ஸ் நல்லா இருக்கான்னு ஏதோ ஒரு போட்டி போயின்னு இருக்கு. அதான் படத்துல பார்த்து தெரிஞ்சுக்கலாம், படத்துல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் யாருக்கு மேப் ஆயிருக்குன்னு தான் வந்தேன். பாட்டை நான் பாக்கலையே, 10 நிமிஷம் லேட்டா வந்துட்டோம். வாட் டு டு? அது இன்னும் பாட்டை போட்டு முடிச்சிட்டீங்க. சிம்பிளி வேஸ்ட். பாட்டை இல்லையா? அப்படிதான் சொல்றான். பாட்டே இல்லையா? நான் அந்த விண்வெளி நாயகன் கூட லாஸ்ட்ல அது சரி டைட்டில் கார்டோட போடுறீங்க. ஒரு நீங்க வந்து பிஹைண்ட் த சீன்ஸோ அப்படி இப்படி எதனா போட்டு முடிச்சிருந்தீங்கன்னா நான் லாஸ்ட் வரைக்கும் உட்காந்து பார்த்துட்டு தான் வந்தேன். ஒண்ணுமே வரல. ஏன்னா நான் அந்த பாட்டை லைக் பண்ணேன். ஸ்ருதிஹாசன் பண்ணாங்க பாத்தியா விண்வெளி நாயகன், செமையா இருந்துச்சு, செமையா பண்ணாங்க. பாட்டை சொன்னேன். அதே மாதிரி எப்படி மொத்தமா எப்படி வைங்க மேம். த்ரிஷா மேம் நான் கேக்குறேன், த்ரிஷா மேம் இல்ல டிரெக்டர்ஸை கேக்குறேன், இவங்களுக்கு ஏன் எப்பவுமே இந்த வந்து ஒண்ணு இல்லீகல் அஃபேரு இல்ல இந்த ஒரு மாதிரி கேரக்டர்ஸ் ஏன் அவங்கள வந்து டேமேஜ் பண்றீங்க? டிரெக்டர்ஸை கேக்குறேன். ஹீரோயின் மாதிரி தானே இருக்கும் இன்னும். விடாமுயற்சிலயும் அப்படிதான், அதுக்கப்புறமாவும் 2 படத்துல இப்படிதான். இதுலயும் பார்த்தனா இவங்க ஒரு கீப்பு அங்க ஒரு கீப்புன்ற மாதிரி. ஓகே, தலைவர் வர ஆசைப்படுறாங்க. இதுல யூனிக் ரோலா? அப்ப இதுதான் அவங்க ரோல்ன்ற மாதிரி பண்ணி விட்டுறாங்க. அந்த மாதிரி கண்டினியூஸா வேற மாதிரி ஆகுது இது. இங்க பாருங்க, சிம்புக்கும் கமலுக்கும் சண்டை அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, அப்பா பையனுக்கு சண்டை போற நிலைமைக்கு அங்க போயிடுச்சு த்ரிஷாவால. ஏன் அப்படி பண்றீங்க? அவங்களே எவ்வளவு அழகான ஹீரோயின், ஏன் இந்த மாதிரி ஜெஸ்ஸியா கூட்டு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஐட்டம் மாதிரி பண்ணி டென்ஷனா வருது. சிஎஸ்கே ஜெஸ்ஸியா தாண்டி ஒரு ஜெஸ்ஸி. மத்தபடி த்ரிஷா அழகா இருக்காங்க, த்ரிஷா அழகா இருக்காங்க. அதுதான் எனக்கு டவுட். எனக்கு என்ன டவுட்னா, அவங்க இந்த ஜிம் ஒர்க் அவுட் எல்லாம் பண்றாங்க பத்தி, அப்பெல்லாம் பார்த்தோன்னா அவங்க ஒல்லியா இருக்காங்க, நல்லாவே இல்ல. பட் இந்த மாதிரி படம்னு வரும்போது அது எப்படி கொஞ்சம் புஃப்னு ஆயிடுறாங்க. இந்த மாதிரி சீக்ரெட்ஸ் எதுனா இருந்தா எங்களுக்கும் சொல்லுங்க, நாங்களும் கொஞ்சம் புஸ்னு ஆகணும். அழகாயிடுறாங்க, அழகா இருக்காங்க, சூப்பரா இருக்காங்க. த்ரிஷாக்காக நீங்க பார்க்கலாம். கமல் சார் ஆக்டிங் எக்ஸ்ட்ராடினரிங்க. ஆக மொத்தம் படம் செம்ம சூப்பரா இருக்கு. எல்லாருமே வந்து பாருங்க. தக்கு வந்து நம்மளுக்கா இல்ல படம் புரியல தக்கா இல்ல படம் பார்க்க வந்தேன். ஏங்க அந்த டைட்டிலுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா ஒரு மூமெண்ட் கூட கிடையாது. அதான் ஆடியன்ஸ்க்கு டக்கா. நான் சொன்னேன் உங்ககிட்ட சொன்னா, அத்தை டீம் கிட்ட சொன்னா, நான் வந்து சீட்டு எட்ஜ்லயே தான் உட்காந்துருந்தேன். இல்ல அப்ப முக்கியமான பாயிண்ட், இதை தியேட்டர் நிர்வாகம் தயவு செஞ்சு நோட் பண்ணுங்க. தியேட்டர் நிர்வாகம் நோட் பண்ணுங்க. நான் தியேட்டர் சீட்டு எட்ஜ்லயே தான் உட்காந்துருந்தேன். ஏன்னா சீட்டுக்கு பின்னாடி சாய முடியல, ஸ்மெல் அடிக்குது. ஏற்கனவே நம்ம பசங்களுக்கு பிரச்சனை, டேண்ட்ரஃப் வருது, முடி கொட்டுது, 1008 பிரச்சனை தான் சீட்ல உட்காந்து பாக்குறான். நீங்க ஏன் சீட்ஸை மெயின்டைன் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டுது. தயவு செய்து ருக்மிணி நான் போனேன், சீட்ஸ் நல்லாவே இல்லை, ஸ்மெல் அடிக்குது. ஆடியன்ஸ் காசு கொடுத்துட்டு வந்து பாக்குறான். சோ நீங்க அந்த சீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணி வைங்க. இது ஜஸ்ட் ரிக்வெஸ்ட். கவலைப்படாத, ஜனநாயகன் ட்ரெய்லர் வருது. அப்போ வந்து எப்படியோ அவனுக்கு சீட்டை உடைப்பானுங்க, புதுசு மாத்துறாங்க. நீங்களே எடுத்து கொடுக்குற மாதிரி இது சொல்லுங்கப்பா. இங்க பாரு, அவங்க ஃபேன்ஸ் நான் தப்பு சொல்ல, விஜய் சார் ஃபேன்ஸ் தப்பு சொல்ல. அவங்க சீட்டை உடைக்கிறாங்கன்னா சீட்டு ஸ்மெல் அடிக்குது, வந்து உட்காந்து பார்க்க முடியல. அவன் டென்ஷன் ஆவானா இல்லையா? அதுவும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலாம் வந்து 300 ரூபாய் குத்து பார்க்க மாட்டான், 2000 3000 4000 குத்து பாக்குறான். சீட்டு சரியில்லை, ஸ்மெல் அடிக்குது. அவன் என்ன பண்ணுவான்? அவன் பண்றதுலயும் ஒரு வகையில நியாயம் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட்டா இது மட்டும் இங்க பாருங்க, நாங்க என்கரேஜ் பண்ணல, மோட்டிவேட் பண்ணல. தியேட்டர் நிர்வாகமே சீட்டை கொஞ்சம் தயவு செய்து மாத்துங்க. என்ன எக்ஸ்பெக்டேஷனோட வந்த படத்து எக்ஸ்பெக்டேஷன்னா பயங்கரமா எக்ஸ்பெக்டேஷன் வந்தாங்க. தூங்கலங்க அவன். என் தலைவன் வேற மாதிரி சொல்லி விட்டாங்கப்பா. சிம்பு வந்து ஒரு சீன் ஒண்ணு பண்ணிட்டு பயங்கரமா இருக்க போகுது. அது அது எந்த சீனுமே தெரியல எனக்கு என்னன்னு. ஏங்க
இந்த ட்ரிபிள் ஏ படத்துல ஓப்பனிங் சீன் தெரியல, அதை தினமும் பார்ப்பேன் நான். ஆனா இதுல ஒரு சீன் என்னால பார்க்க முடியாது. ஹைலைட்ஸ் கூட வருது இல்லையா? வந்தா ராஜாவாதான் கூட நல்லா இருந்துச்சு, ஒரு மாஸ் சீன் இருந்துச்சு. இல்லைங்க மாஸ் சீன் இருக்குது எதுவுமே இல்லையா? என்னங்க இது படமா? என் தலைவனை எதுங்க அசிங்கப்படுத்துறீங்க நீங்க? எல்லா படத்துலயும் கூட்டம் சாவடிக்கிறீங்க. மணிரத்னம் அப்படி பண்றாரு. ஐயா நிறைய படம் உள்ள இருக்க மாதிரி சொல்றாங்க. ஏங்க எல்லா படமும் இருக்கு, விடாமுயற்சிலாம் இருக்குது, கேட்டீங்களா இல்லையா? விவேகம் 2 இருக்கு, விடாமுயற்சிலாம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அஜித் சார் இன்ஸ்பயர் ஆகிட்டு. அஜித் வாரிசு இருக்குது, கோட் இருக்கு, கோட் இருக்கு, நாயகன் இருக்கு, வந்தவானம் இருக்கு, விஜய் சேதுபதி கேமியோ கூட இருக்கு. ஆமா இந்தியன் 2 உள்ள வந்துருது. ஆமா ஒரு போலீஸ் ரோல் இருக்கு. நான் கேக்குறேன், அதுதான் இந்தியன் 2. இந்தியன் 2ல பார்த்தனா ஒரு சிபிஐன்னு ஒருத்தர் இருப்பாரு, நம்ம பாபி சிம்மா. அவர் யாரு இருக்கிறாருன்னு அவருக்கும் தெரியாது, ஆடியன்ஸ்க்கும் தெரியாது, டிரெக்டருக்கும் தெரியாது. இதுலயும் அசோக் செல்வன் அவர் பேரு இருக்காரு. ஏன்னே தெரியல. ஏன்னா ஒரு தங்கச்சியை காட்டணும், அதுக்காக தூக்கின்னு வந்து போட்டாங்க, சண்டை போடுறாங்க. ஒரு இடத்துல போலீஸ் வரலங்க. நாயகன் இருக்காரா இல்லையா? இருக்காரு, ஸ்டார்டிங் அவர் தான் வராரு. ஒண்ணே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், இந்தியன் தாத்தா. இது மணிரத்னம் படம். மணிரத்னம் படங்க அது. மணிரத்னம் படம் டைரக்டர் பண்ணிருக்காரு. மணிரத்னம் படம் டோட்டலா வந்து மணிரத்னம் தான் ஏத்துக்கணும். இல்ல இதுக்கு பார்த்தானே யாரும் வரமாட்டாங்க. அவனே ஃபீல் பண்றாங்க, சிம்பு ஃபேனே ஃபீல் பண்றாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நடிச்சிருக்காங்க. அதோட இதுல நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. அவங்க ஆக்டிங்கும் சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா இருந்துச்சு. அந்த முத்துமலை சாங் தான் ரொம்ப எதிர்பார்த்து வந்தோம். அதுதான் இல்ல. அது லாஸ்ட்ல இருக்கு. ஆமா லாஸ்ட்ல தான் வந்துச்சு. நடுவுலயே அவர் ஒரு ஃபைட் சீன் பண்ணும்போது அது போட்டிருக்கலாம். பட் அது லாஸ்ட்ல கொடுத்ததுதான் கொஞ்சம். நான் அந்த காம்போ எதிர்பார்த்து வந்தேன். அங்க விட்டது இங்க பிடிப்பாங்கன்னு நினைச்சு வந்தேன். பட் வந்து சிம்புக்கு லவ் சீனே கொடுக்கல. அது கொஞ்சம் அது கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆச்சு. அது அந்த லவ் சீன் கொடுத்திருந்தாருன்னா வேற லெவல்ல இருந்திருக்கும். அப்படி எனக்கு எதுவும் தெரியல. ஒரு சாங் முத்துமலை சாங் தான் இல்ல. அது வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆச்சுதான். அந்த சாங் எதிர்பார்த்து தான் நானும் வந்தேன். சோ அது கொஞ்சம் டிசப்பாயிண்டா இருந்துச்சு. பட் மூவி வந்து ஒரு கேங்ஸ்டர் மூவி. நான் வந்து சிம்பு எப்பயுமே லவ் ரொமான்டிக் அந்த மாதிரி பார்த்துட்டேன். திடீர்னு ஒரு கேங்ஸ்டரா அவர் வந்து ஆக்ட் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. அவரை இப்படி இல்லாம நடிப்பாரா அப்படின்னுட்டு ஒரு இது இருந்துச்சு. த்ரிஷா மேம்க்கு கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. பட் கமல் சிம்புக்கு நிறையவே இருந்துச்சு. எல்லாமே நல்லாதான் இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரியா இருந்துச்சு. அது வேற லெவல்ல இருந்துச்சு. அவர் சொல்லவே வேண்டாம், எப்பயுமே நல்லாதான் பண்ணுவாரு. கிட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் கிட்ஸ் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ரொம்ப ஆக்ஷனா இருக்கு, ஆக்ஷன் சீன்ஸ். அதனால அவர் கொஞ்சம் இது பண்ண ரொம்ப ஐ மீன் ஒரு ஏஜ் கிட்ஸ் பார்க்கலாம். மெச்சூரிட்டி இல்லாத கிட்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். சிம்பு இப்படி இல்லாம நடிப்பாரு, இப்படி இல்லாம ஆக்ஷன் மூவி நடிப்பாருன்னு இதுதான் அப்படிதான். நாங்க ஏன்னா வந்து லவ்லயே பார்த்துட்டு திடீர்னு இப்படி பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. புரியல. ஆக்ஷன் பிளாக் ரெண்டுமே செட் ஆகுது. ஏன்னா வந்து நான் வந்து என்ன சொல்றது, மூவிக்கு போய் உட்காந்து சொன்னே சிம்புவை மட்டும் தான் பாத்துட்டு இருந்தேன். ஏன்னா ரொம்ப அவர் ரொம்ப ஃபேன் நானு. அப்படிதான் பாத்துட்டு இருந்தேன், அவரை தான் பாத்துட்டு இருந்தேன். படம் நல்லா இருந்தது ப்ரோ, சூப்பரா இருந்தது ப்ரோ. ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வந்தேன், கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த ஒரு ஃபீல் மணிரத்னம் சாரோட மூவி ஒரு தனி ஒரு ரகம். அந்த ஒரு ஃபீலுமே கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருந்த மாதிரி இருந்தது. அந்த ஒரு ஃபீல் எனக்கு கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. ஃபைட் சீன் இன்னும் கொஞ்சம் அதிகமா கொடுத்துக்கலாமா தோணுச்சு. ஆனா வந்து கமலஹாசன் சிம்பு சாரோட ஃபைட் சீன் வேற லெவல். அந்த இடத்துல கேமராமேனை உண்மையிலே பாராட்டி ஆகணும். வேற ஒர்க்குங்க. அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணவே முடியாது, அவ்வளோ சூப்பரா இருந்தது. அந்த ஃபைட் சீனோட ஒரு ஒரு விஷயமும் அவ்வளோ அழகா காட்டியிருந்தாங்க. அவங்க 2 பேரோட ஃபைட் சீன் சூப்பரா இருந்தது. கிளைமேக்ஸ் தான் கொஞ்சம் நாங்க எதிர்பார்க்காத ஒரு ரொம்ப சென்டிமெண்டா கொடுத்திருந்தாரு. பட் சென்டிமெண்ட் உண்மையிலே ஃபீல் ரொம்ப வந்தது. ஆனா இருந்தாலும் கோபம் வந்தது. முக்கியமான ஒரு கிளைமேக்ஸ் ஆயிடுச்சு.
நாளைக்கு அப்புறம் நடிச்சிருக்காங்க. அவங்களோட காம்போ ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி எனக்கு என்னன்னா, த்ரிஷாவும், சிம்புவையும் ஒரு காம்போவா குடுத்திருந்தது. அது கொஞ்சம் எனக்கு டிசப்பாயின்ட்மென்ட்டா தெரிஞ்சது. அந்த அளவுக்கு ஒரு இது குடுக்கலையோ அப்டின்ட்டு. பட் படம் முழுக்கவே சிம்பு சார ரசிக்கலாம். நெறைய இடங்கள்ல உங்களுக்கு சிம்பு சார வந்து பயங்கர கம்பேக்ன்னே சொல்லலாம். சிம்பு சார பொறுத்தவரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய கம்பேக் அவருக்கு. கமல்ஹாசன் சாரும் சிம்புவோட சாரும் ஃபர்ஸ்ட் டைம் நடிச்சிருக்காங்க. நீங்க ஸ்க்ரீன்லயே பாருங்க 2 பேருக்குமே காம்போவா வரும். நெறைய இடத்துல அவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் இருக்கும். ஆனா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் செட் ஆகலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீலா இருக்கு. எனக்கு கமலஹாசன் சாரோட இருக்க அந்த பேரை பாத்தீங்கன்னா நல்லா இருக்க மாதிரி இருந்தது. சிம்பு சார் கூட அந்த கூட அட்டாச் ஆகாம ஒரு இதா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது. பட் எனக்கு கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுதான் எனக்கு அந்த பாட்டுங்கும் போது இப்ப எனக்கு கோவமே வருது. எனக்கு வருத்தமும் இருக்கு. ஏன் அப்படின்னா விண்வெளி நாயகனோட சாங்குங்க, அந்த சாங் எவ்வளவு ரசிச்சிருப்போம். அந்த சாங்க்காக தானே எவ்வளவு பேர் வெயிட்டிங்ல இருந்தோம். அந்த சாங் அதுவும் பயங்கர ஒரு ஃபீல் விட்டு அந்த சாங்கை போயிட்டு கடைசி வெளியில வரும்போது போட்டு விடுறாங்கங்க. அந்த ஃபுல் சாங்கை வந்து முன்னாடி கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. படம் ஓரளவு எப்படிமா இருக்கு? இல்ல இது நாயகன் 2ங்க. சிம்பிள் முடிஞ்சு போச்சு. அது நீங்களே கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது ஃபேமிலியா, லவ்வா என்ன இதுன்னு. டோட்டலா வந்து நாயகன் 2. ஓகேங்களா? பேர் மட்டும் தான் மாத்திருக்காங்க. ஃபைட் சீன்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் நிறைய ஃபைட் சீன் கொடுத்துருக்கலாமோன்னு தோணுச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாப்ல ரொம்ப அப்படியே போயிட்டு சும்மா நார்மலா போயிட்டு இருக்க மாதிரி இருந்தது. வேற லெவல்ல இருந்தது மூவி. லவ் சீன்ஸ்லாம் எப்படி இதுக்கு முன்னாடி நம்ம எஸ்டிஆர் வந்து விண்ண தண்ணி ஒரு வேலை பயமா பண்ணிருக்காரு. இதுல எஸ்டிஆர் திரிஷா மேம் கூட மறுபடியும் அந்த காம்போ மறுபடியும் அது எப்படி இருக்கு? எனக்கு தெரிஞ்சு இன்டர்வெல்க்கு அப்புறம் ஒரு சீன் இருக்கும். அதுல அந்த டைலாக்ஸ் இது எல்லாமே நல்லா இருக்கும். பட் அந்த காம்போ எதிர்பார்க்கலாம்னா கிடையாது. அபிராமி மேமும் கமல்ஹாசன் சாரும் ரொம்ப நாளைக்கு நிர்மாணிக்கு அப்புறம் ஒண்ணா வச்சிருக்காங்க. அதுல நம்மளுக்கு அவங்களோட லவ் சீன்ஸ் எல்லாமே இதுல இருக்கும் இல்லையா? இதுலயுமே அபிராமி மேம் கமல் சாரோட ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் தான் இருக்கும். ஆனா அதுலயுமே அவங்களோட லவ் அழகா இருக்கும். ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் எப்படி மேம் இருக்கு? ரியாலிட்டியா இருக்கா இல்லாட்டி நம்ம இல்ல ரியாலிட்டி ஆக்சுவலா சிம்பு சார் அண்ட் கமலஹாசன் சாரோட அந்த ஒரு ஃபைட் சீன் வரும் இன்டர்வெல்லையும் கிளைமேக்ஸ்லயும். அது வேற லெவல்ல இருந்துச்சு ப்ரோ. அந்த ஸ்கிரீன் பிளேல தெரியும் போது நம்மளுக்கு பார்க்கும் போதே ஒரு மாசா இருக்கும்னு தோணல. போர் அடிக்குதுன்ற மாதிரி சொன்னாங்க. செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் மிக்ஸ் ஆயிட்டா இருக்கு. நான் நைட் ஷிஃப்ட் முடிச்சிட்டு தூங்காம வரேன். நான் கொஞ்சம் கூட தூங்கல. அந்த அளவுக்கு ஒர்க் மூவியா இருந்தது. கிளைமாக்ஸ்ல சிம்புவோட ஆக்டிங் எப்படி? சிலம்பரசன் சாரோடது சொல்லவே தேவையில்ல. ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. பட் கிளைமேக்ஸ்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத ஒரு ட்விஸ்ட் இருந்தது. அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. பட் மத்தபடி ஓவரால் மூவி 10/9.